ஒருவேளை யாருக்கும் பவரை பிரிச்சு கொடுக்காம எல்லாத்தையும் இவரே வச்சுக்கிறது இந்த சிக்கல் இருக்கும். 100% உண்மை. நீங்க இந்த வேலையை நீ பாரு, இந்த வேலையை நீ பாரு, இது உன் பொறுப்பு அப்படின்னா இவரு அந்த மைக்கை தூக்கி கத்த வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நீ அதிகபட்சம் என்ன பண்ணுவேன், கௌதம் அதுனான்னு பாருங்க, அதனாலதான் தலைமை பண்புன்றது அதாங்க. ஏன்னா பொதுவா நம்ம திராவிட இயக்க மேடைகள்ல இந்த மாதிரியான ஒரு துணியை நம்ம பார்த்ததே இல்லை. உட்காரு, சேர தூக்காது. ஏன்னா ஸ்டாலின் வந்துகிட்டு, ஸ்டாலினும் துரைமுருகனும் வந்துகிட்டு அந்த சேர்லாம் அங்கே 10 சேர் தாங்க போடு, இதை எடுத்துங்க போடு, ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் இருக்காது. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாவட்ட செயலாளர் யார் பொறுப்பாளரோ அவங்க போய் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோட கலந்துக்கிட்டு அந்த இது எல்லாம் பார்ப்பாங்க. இது இங்கேயா, அது அங்கேயா, இது இப்படியா, அது அப்படியா, சரி இது பார்த்துக்கோன்னு அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் விழா நடக்கிற அன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர் மேடையில் இருப்பார், அனௌன்ஸ் பண்ணுவார். தலைவர்கள் வருவாங்க, அப்படி வந்துட்டு அவங்க மேடையில் வருவாங்க, உட்காருவாங்க. அவங்களுக்கு எது நடக்குதுன்னு கூட தெரியாது. அவங்க வேலை பேசுறது இந்த இதுதான். தலைவர்கள் வந்து உக்காந்த பிறகு ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா அதிகபட்சம் அந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுவாரு, தன்னை கீழே பகுதியை கூப்பிட்டு அந்த இடத்துல பாரு, அவனா இது பண்ண பாரு, யார் எந்த பகுதின்னு பாரு, அவன் பகுதி செயலர் கூப்பிடு, முடிஞ்சிடும் வேலை. இங்கே உட்காந்துக்கிட்டு துரைமுருகன் மைக் எடுத்துக்கின்னு சேரை ஏன் எடுக்கிற, சேரை எதுக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்டிருப்பாங்களா? எங்கேயாவது கமலஹாசன் கட்சியில கூட கிடையாது. எந்த மேடையிலயும் அப்படி ஒரு குரலை நம்ம கேட்டதே இல்லை. அப்போ எங்க ஃபெயிலியர் எங்க இருக்குன்னு தெரியுதா? இதெல்லாம் சொன்னா இவங்களுக்கு கோபம்.